தமிழக தேர்தலையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் பேருந்துகள் வழக்கமான கட்டணத்தை விட 3 மடங்கு அதிகமாக வசூலிப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நெல்லை மற்றும் மதுரை போன்ற நகரங்களுக்கு 800 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 4000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தும் தேர்தல் ஆணையம் இத்தகைய கட்டண கொள்கையை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். 800 ரூபா டிக்கெட் 2500 ரூபா 3000 ரூபா, மதுரைக்குலாம் 4000 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு அரசும் இது கரெக்டான ஸ்டெப் எடுத்துருக்கணும். குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. பட் இது ஒரு முக்கியமானது. ஏன்னா 100% ஓட்டு வேணுங்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொண்டு போனோம். வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லும் பயணிகளிடம் ஆம்னி பேருந்துகள் வழக்கத்தை விட 2 முதல் 3 மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. மதுரைக்கு 3500 ரூபாய், நெல்லைக்கு 3000 ரூபாய் என கட்டணங்கள் எகிரியிருக்கும் நிலையில் இதனை தடுக்க அரசு 10,000 சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. விதிகளை மீறும் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்துள்ள போக்குவரத்து துறை புகார்களுக்கு தொடர்பு கொள்ள 1800-425-6151 என்ற எண்ணை அறிவித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக போக்குவரத்து துறை விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக ஏப்ரல் 23ஆம் தேதி வரை தினசரி இயக்கப்படும் பேருந்துகளோடு கூடுதலாக 6234 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 11,323 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை சென்ட்ரல் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுவதால் தென் மாவட்டங்களுக்கு 2 மற்றும் கோயம்புத்தூருக்கு 1 என 3 கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே கோடைக்கால சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் போத்தனூர் ஜங்ஷன் இடையிலான சிறப்பு ரயில் புதன்கிழமை இரவு 11:55 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 9:30 மணிக்கு போத்தனூர் ஜங்ஷனை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி கேரளாவில் பணியாற்றும் தமிழக வாக்காளர்களுக்கு ஏப்ரல் 23 அன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை அரசு, தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பொருந்தும் என கேரள மாநில தலைமை தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் விதிமுறைகளை மீறும் நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் என 5 மாநிலங்களுக்கான தேர்தல் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே அரசியல் கட்சித் தலைவர்கள் பரப்புரையில் தீவிரம் காட்டி வந்தனர். கடந்த 1 மாதமாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்த நிலையில் பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் கூட்டணியுடன் களமிறங்கியுள்ள நிலையில் தாவேக மற்றும் நாதக கட்சிகள் தனித்து களம் காண்கின்றன. இதனால் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவர். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்ததை அடுத்து திருப்பூர் மாநகர எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவிநாசியிலிருந்து திருப்பூருக்கு வரும் பிரதான சாலையில் உள்ள சோதனைச் சாவடியில் தீவிர வாகன சோதனை நடைபெற்றது. அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே திருப்பூருக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டன. பல்லடத்திலிருந்து திருப்பூருக்கு வரும் வழியில் வீரபாண்டி பகுதியிலும் தடுப்புகள் அமைத்து துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். திருப்பூர் எல்ஆர்ஜி மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்தனர். மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பார்வையாளராக உள்ள ராகுல் ஹெக்டே, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணீஷ், 8 தொகுதிக்கும் தனித்தனியே நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதா, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு மேற்கொண்டனர்.
காவல்துறை பாதுகாப்பு குறித்து காவல் ஆணையரிடம் கேட்டறிந்தனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் அரசு அறிவியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் அழகு மீனா நேரில் ஆய்வு செய்தார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் மதுரையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை கோப்புதூர் பகுதியில் உள்ள அல்லமீன் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் தங்களுக்கான சாவடிகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் பல வண்ணங்களில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தனித்தனி நிறங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் வாக்காளர்கள் குழப்பமின்றி நேரடியாக தங்களது சாவடிகளுக்கு சென்று எளிதில் வாக்களிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முக்கிய இடங்களில் வாக்குச்சாவடி எண்கள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளன.